2 வருஷம் அப்புறம் எல்லார் லைஃப்பும் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு சோழன். சேரன் சந்தா கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது சந்தா ஃபேமிலியோட ராமேஸ்வரம் போகிறேன்னு சொல்கிறாங்க. நானும் வரவான்னு கேட்குறாரு சேரன். ராமேஸ்வரம்ல சந்தாக்கா அவங்க மாமாவுக்கும் கல்யாணம் பண்ண டேரக்டர் பிளான் பண்ணுறாரோ? சேரன் நிலா கிட்ட சந்தா ராமேஸ்வரம் வராங்க, நானும் ராமேஸ்வரம் போய் சந்தாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சோழன் பாண்டியன் கிட்ட சொல்ல வேணான்னு சொல்கிறாரு. பல்லவன் எப்போ டிவி வாங்கலான்னு ரொம்ப ஆசையாக காத்துக்கிட்டு இருக்காரு. சாயந்தரம் 5 மணிக்கு டிவி வாங்க போகலான்னு எல்லாரும் பிளான் பண்ணுறாங்க. நடேசன் சுட சுட சமோசாவும் பட்டர் பிஸ்கெட்டும் வாங்கிட்டு வந்து நிலா கிட்ட கொடுக்குறாரு. நிலா அதை வாங்காமல் மூஞ்சை திருப்பிக்கிறாங்க. ஏம்மா இவ்வளோ கோவமாக இருக்க, மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேன்றேன்னு நடேசன் கேட்க, நான் உங்கள் கூட பேச மாட்டேன்னு நிலா சொல்ல, ஒரு தடவை வாய் ஸ்லிப் ஆகிடுச்சு, இனிமேல் குடித்தா ஏன்னு கேளுன்னு தலைமையில் அடித்து சத்தியம் பண்ண வராரு. ஐயோ சாமி, பொய் சொத்திலாம் பண்ணாதீங்க, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழ ஆசையாக இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு கோமம் உள்ளே போயிடுறாங்க. அவர் வாங்கிட்டு வந்த சமோசாவும் பட்டர் பிஸ்கெட்டும் பசங்கிட்ட கொடுக்குறாரு. யாரும் வாங்கவே இல்லை. ஓகே ஐ லீட்டுன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. சோழன் வீட்டுக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுக்க ஆள் வர சொல்கிறாரு. டிவி வாங்கினா ஓடிடியில் எல்லா படமும் பார்க்கலாம், அதுக்கு தான் ஒய்ஃபை கனெக்ஷன் வேணும்னு அண்ணன்கிட்ட சொல்கிறாரு. நிலா பேசினதே நினச்சிட்டு நடேசன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் வண்டி வாங்க கடன் கொடுத்தவங்க அவரை பார்த்து இஎம்ஐ கட்ட சொல்லி கேட்குறாங்க. நம்ம நடேசன் கொஞ்சம் நக்கலாக தான் பேசுகிறாரு. நடேசன் பேசுகிறத பார்த்தா யார் கடன் கொடுத்தாங்கன்னே தெரில. ஆனால் நடேசன் கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிறீங்க. டிவி வாங்க போக பல்லவன் ரெடி ஆகி எல்லாருக்கும் மாற்றி மாற்றி கால் பண்ணிட்டு இருக்காப்புல. பாவம் பல்லவன் டிவி வாங்க போகிறோன்னு ஆசையாக இருக்காரு. ஆனால் அந்த காசு தான் நடேசன் வாங்குற கடனை கொடுக்க போகிறோன்னு அவருக்கு தெரியல.